வணக்கம். இந்த எழுச்சியுரை தொடக்க விழாவில் நான் 2 வார்த்தைகள் மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த எழுச்சியுரை வலையொலி நாங்கள் வணிக நோக்கத்துக்காக ஆரம்பிக்கல. நம்ம நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளையும் அதோட செயல் திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்கோம். தமிழர்கள் நாம் எங்கே தோற்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு நிறைய கருத்து இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் 2 இடத்துல துவக்கிறாங்க. ஒன்று பயத்தினால, இன்னொன்று கூச்ச சுபாவம். திராவிடர்கள் எங்கே ஜெயிச்சாங்கன்னா இதை 2த்தையும் தாண்டி வந்தாங்க. எப்படின்னா 1947 சுதந்திரம் கிடைச்சதுக்கு முன்னாடியே அவங்க அதுக்கு தயாராகிட்டாங்க. எப்படி ஈவே ராமசாமி, அண்ணாதுரை, கருணாநிதி இவங்கெல்லாம் திராவிடம் ஒரு இல்லாத கொள்கையை தமிழர்கள் மேலே திரிச்சு கொண்டு வரும்போது அப்போ தமிழர்கள் அதோட மெஜாரிட்டி அதிகமான ஆட்கள் உள்ளே இருந்தாங்க. அவங்க இல்லைன்னு சொல்லியும் அவங்க கேட்காம திராவிடம்னு சொல்லி ஒரு கட்சியை கொண்டு வந்தாங்க. ஆனால் இவங்களால அது ஏன் தடுக்க முடியலன்னா இந்த பயத்தினாலையும் இந்த கூச்ச சுபாவத்தினாலையும் தான் முழுமையாக முடியல. அந்த கூச்ச சுபாவம் பயமும் உண்மையாக முழுமையாக இன்னும் தமிழர்கள் எடுத்துட்டு போல. அவங்க ஒரு பொய்யே தைரியமாக கூச்சம் இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் மக்கள் மத்தியில் தெளித்து இந்த 70 ஆண்டு காலம் நம்மளை பிடிச்சி வச்சாங்க. நம்ம அதே மாதிரி நம்ம இந்த கூச்ச சுபாவம் பயத்தையும் விட்டுட்டு வரக்கூடிய ஒரு இடத்துல நான் முதல்ல வரணும்னு நினச்சேன். அதுக்கான இடம் தான் இந்த எழுச்சியுரை ஆஃபீஸும் இந்த அலுவலகமும். இதை தகர்த்து இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய வேட்பாளர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கூச்ச சுபாவமும் பயத்தையும் விட்டுட்டு வந்த ஒரு வேட்பாளர்னா திருப்பூர் வடக்கு தொகுதி வேட்பாளர் அபிநயா. அவங்க கண்டிப்பாக இங்கே நம்ம சொல்லியே ஆகணும். அவங்க இங்கே வரல, கலப்பதில் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தனியாக ஒரு பெண்ணாக பைக் எடுத்துகிட்டு போய் ஒரே ஒரு கூட ஒரு பொண்ணு உட்கார வச்சு போய் வாக்கு கேட்கிற துணிச்சல் இன்னும் எனக்கு கூட வரல. தனியாக போனோன்னா எனக்கும் ஒரு கூச்ச சுபாவம் இருக்குது. இங்கே இருக்க எல்லாருக்கும் இருக்குது, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தனியாக போய் கேட்கல, தனியாக ஒரு பெண்ணாக நிறைய டைம் போய் கேட்டிருக்காங்க. அதை அவங்கக்கிட்டேருந்து எல்லாம் நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஐயாவும் அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேயே எந்த தொகுதியிலையும் அது மாதிரி ஒரு பெண் போனதில்லைன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போனதில்லை. அவங்க போயிருக்காங்க, போயிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாக போகிறாங்க. அவங்க வெற்றி பெறணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த கூச்ச சுபாவத்தை விட்டு நம்ம எல்லாரும் முதல் பயம் அடுத்தது தான். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நம்ம கட்சி, நம்ம இனம், நம்ம சின்னம் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு அந்த லிஸ்ட்டு கொடுத்தது அதுக்காக தான். தனித்தனியே இது வரைக்கும் நான் கூட்டத்தை சேர்த்து எல்லாரையும் கூட கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஏன் கூப்பிட்டு போயிட்டு எல்லாருக்கும் ஒரு கூச்ச சுபாவம் இருக்குது, எனக்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதனால தான் கூட்டமாக போகிறோம். நம்ம தனித்தனியாக நான் அந்தந்த தொகுதிக்கு பொதுப்பாளர் போட்டுருக்கல 4 பேர் சேர்ந்து போங்க. கூச்சத்தை விடுங்க, பயத்தை விடுங்க. நம்ம நோட்டீஸை நம்மளே கொண்டு போய் கொடுப்போம், துண்டறிக்கை கொடுப்போம், ஒவ்வொரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இது வரைக்கும் 30,000க்கு மேலே துண்டறிக்கை கொடுத்துருக்கோம். இன்னும் 45,000 துண்டறிக்கை கொடுக்க வேண்டியது. அதை ஒவ்வொருத்தரும் அந்த கூச்சத்தை விட்டு தனித்தனியாக போய் கொடுத்தாதான் இந்த மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும். சேர்த்தா கண்டிப்பாக நம்ம உறுதியாக வெல்வோம். நன்றி. நாம் தமிழர்.